கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இன்றைய வசனம் எரேமியா 18ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருகினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இந்த வசனம் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எரேமியாட்ட கர்த்தர் ஒரு சொல்றாரு. அப்போ அவர் வாயினால் சொல்லும் போது அதை ஒரு உதாரணத்துக்கு காட்டுறார். குயவன் வீட்டுக்கு எரேமியாவை போக சொல்லி அங்க குயவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்க்க சொல்றாரு. குயவன் ஒரு மண்பாண்டம் செய்கிறார். அந்த மண்பாண்டத்துல அவர் நினைச்சது மாதிரி மண்பாண்டம் வரல, கொஞ்சம் வளைஞ்சு ஏதோ ஆன உடனே அதை மறுபடி அதை அந்த மண்ணை ஃபுல்லா எடுத்துட்டாரு. எடுத்து குலைச்சு மறுபடி இன்னொரு பாத்திரமாக அவருக்கு பயனுள்ள பாத்திரமாக அந்த குயவன் வணைகிறார். இதை கர்த்தர் எரேமியாவோட காட்டி சொல்லுவார். இப்ப அந்த குயவன் கையில களிமண் இருக்குங்களா, இதுதான் நீங்கன்னு சொல்லுவார். நான் ஒரு பாத்திரம் உங்களுக்கு ஒரு சித்தத்துக்கு நான் பயன்படுத்த விரும்பினேன். ஆனா அது நீங்க பயனிட்டு அது நான் நினைச்சது வரல. ஆனா மறுபடியும் உங்களை வணைந்து ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாற்றுவேன் எரேமியா சொல்லுவார். இந்த வேளையில நம்ம வாழ்க்கையிலுமே தேவ சித்தம் இருக்கும். நம்மளையும் தேவன் ஒரு பாத்திரமாக ஒரு தேவ திட்டத்தோடு நம்மளை தேவன் பூமியில நம்ம உண்டாக்கி இருப்பார், நம்ம நடத்தியிருப்பார், தேவ திட்டத்தோடு நடத்திருப்பார். ஆனா நம்ம அந்த தேவ திட்டத்தோடு விலகி அந்த குயவன் கையில களிமண் எப்படி அது பிரயோஜனப்பட்டு போச்சோ அதே மாதிரி போயிருக்கலாம். இந்த மெசேஜ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே நீங்க நம்ம நிதானிச்சு பார்த்தோம்னா நம்ம கர்த்தரோட கருத்துல ஒரு பயனுள்ள பாத்திரம் இருக்கா இல்ல பயனற்ற பாத்திரம் இருக்குமா அப்படி நம்ம நிதானிச்சு நமக்கு நம்மளோட தெரியும். அடுத்தவங்க சொல்லணும் அவசியம் இல்லை. அப்படி கர்த்தருக்கு பயனற்று இருந்தா கூட அதுக்கு நீ கர்த்தரோட கருத்துல இருப்பீங்களா, அந்த களிமண் கர்த்தரோட அந்த குயவன் கருத்து இருக்கிறது வர அது மறுபடியும் ஒரு பாத்திரமாக மாறும். இந்த வேலையில கேட்கிறவங்க நீங்க பயனற்று இருக்கலாம், ஆனா கர்த்தரோட கருத்துல இருப்பீங்கனால் கண்டிப்பாக உங்களை மறுபடியும் தேவன் அணைவார். உங்களை தேவன் மறுபடியும் ஒரு பாத்திரமாக மாட்டி தேவனுக்கு பிரியமான பாத்திரம் மாற்றுவார். அது அதே பாத்திரமா இல்ல வேறையான்னு தெரியாது, அது கர்த்தர் இருக்கு. ஆனா ஒண்ணு தெரியும், அந்த மண்ணை தேவன் பயன்படுத்துவார். மறுபடியும் ஒரு புதிய அந்த குயவன் மறுபடியும் ஒரு தேவையான ஒரு சாட்சியான தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக பயன்படுத்தும் மாதிரி நம்மளையும் கர்த்தர் பயன்படுத்துவார். அதுக்குதான் தேவன் உதாரணத்துக்கு எரேமியாவை அந்த குயவனுடைய வீட்டுல வச்சு நேர்ல காட்டுறாரு. இதே மாதிரிதான் உங்களை பண்ண போறேன்னு சொல்லுவாரு. அந்த வேளையில நம்ம கர்த்தரோட கருத்துல அர்ப்பணிப்போம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரோட கருத்துல இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு போகாம இந்த வேலையில ஆண்டவரே நான் ஒரு உமக்கு பயனற்ற பாத்திரமா இருப்பவனால் என்னை உமது கருத்துல அர்ப்பணிக்கப்பா. குயவன் கையில் களிமண்ணை போல என்னை உமது கருத்துல அர்ப்பணிக்க ஆண்டவரை என்னை மறுபடி வளைந்து உமக்கு பிரியமான உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இந்த மாற்றுவின் கருத்துல அர்ப்பணிங்க. கண்டிப்பாக உங்களை பயன்படுத்துவார். வேதம் சத்தியம் அந்த அன்னைக்கு கொடுத்த அதே தேவன் அவர் தான் நம்ம ஆராதிக்கிறோம். அன்னைக்கு எரேமியாவிட்ட அது ஓமையா காட்டுற அதே கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். உங்களை மறுபடியும் பயன்படுத்துவார், உங்களை மறுபடியும் எடுத்து கட்டுவார். உங்களுக்கு அநேக ஜனங்களுக்கும் எத்தனை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துவார். ஒருத்தவங்க ஊழியத்துக்கா இருக்கலாம், இல்ல உலக காரியத்துல எதுக்காரும் சரி கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு புதிய காரியத்தை பயன்படுத்துவார். இந்த ஆண்டு அதை பயன்படுத்துற ஆண்டாக இருக்க கர்த்தர் அர்ப்பணிப்போம். அதுக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.